வணக்கம். சொக்கலிங்கம் பழனியப்பன், டைரக்டர் பிரகலா வெல்த் மேனேஜ்மெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன. ஜென்ரலி வந்து 2 டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது மேனேஜ் பண்ணுற விதத்தில். அந்த ஃபண்டை வந்து எந்த வகையில் நிர்வகிக்கிறாங்களோ அதை வச்சு அதை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது, இன்னொன்று பேசிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ். ஸோ ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் டீம் இருக்கும், ரிசர்ச் டீம் இருக்கும். ஸோ அந்த ரிசர்ச் டீம் வந்து இந்தந்த துறைகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், இந்தந்த துறைகள்னு அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது, இந்த துறைகளுக்குள்ளே இந்த நிறுவனங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், அப்படி பலவிதமான ஆராய்ச்சிகள் பண்ணி அதை வந்து ஃபண்ட் மேனேஜர் டெசிஷன் எடுப்பார். ஓகே, நான் இந்த பங்குகளை வாங்கலாம், இந்த பங்குகளை இப்போ வாங்கினேன்னா நல்ல விதமாக இது எனக்கு வருமானத்தை தரும், அல்ல நல்ல கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபண்ட் மேனேஜர் டெசிஷன் எடுப்பார். டெசிஷன் எடுத்து ஸோ அவங்க அந்த நிறுவன பங்குகளை வாங்குவாங்க, அந்த போர்ட்ஃபோலியோவில் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது. அதுதான் இன்றைக்கி பெரும்பாலான ஃபண்ட்ஸ். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகமான நிர்வகிக்கும் தொகை பார்த்திங்கன்னா ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸில் இருக்குது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் போடுறது பர்டிகுலராக பார்த்திங்கன்னா. ஸோ பேசிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸுங்கிற அண்டரில் தான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வருது. பேசிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ் என்னென்னா, அதை வந்து எந்த விதமான அதுக்கு ஆராய்ச்சியும் நடக்காது, அதுக்குன்னு தனி ரிசர்ச் டீம் வேண்டாம், அதுக்குன்னு ஈவன் ஃபண்ட் மேனேஜர் கூட வேண்டாம். ஃபண்ட் மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, பட் ஸ்டில் ஃபண்ட் மேனேஜர் கூட தேவையில்லை, கம்ப்யூட்டரே அந்த ஜாபை பெர்ஃபார்ம் பண்ணிடும். அந்த பேசிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸில் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு குறியீட்டை அடிப்படையாக எடுத்துக்குவாங்க. அதாவது இண்டெக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, நிஃப்டி 50, நிஃப்டி 100, நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸு, அல்லது சென்செக்ஸு, அல்லது பிஎஸ்சி 200, இது மாதிரி பலவிதமான குறியீடுகள் இருக்கின்றன பங்குச்சந்தையில். ஸோ இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி அந்த இண்டெக்ஸை அப்படியே காப்பி கேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இண்டெக்ஸில் எந்த நிறுவன பங்குகள் என்னென்ன சதவீதத்தில் இருக்குதோ அதே நிறுவன பங்குகளை அதே சதவீதத்தில் வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ இட்ஸ் a replication of the index. That is called index funds அல்லது passively managed fundsனு லார்ஜர் கேட்டகரியாக சொல்லலாம். ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் இஸ் லோ காஸ்ட். நிர்வகிக்கிறதுக்கு, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ரிசர்ச் டீம் அது மாதிரி எக்கச்சக்கமான ஆட்கள் தேவையில்லை. ஸோ அப்படிங்கையில் ஒரு கம்ப்யூட்டரே வந்து ரெப்ளிகேட் ஈஸியாக பண்ண முடியும். அப்படிங்கையில் காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன் இஸ் லோ. உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய லெவலில் இந்த லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ், லாஸ்ட்டு 10 இயர்ஸ், லாஸ்ட்டு 15-20 இயர்ஸ் ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு வளரும் பொருளாதாரம், இன்னும் பெருவாரியான மக்கள் பங்குச்சந்தைக்கே வரல. அப்படிங்கிறதுனால ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ண இல்லை. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை விட ஒரு 4%, 5%, 7%, எந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து இருக்குது. இன் ஜென்ரல் ஒரு லாங்கர் டேர்மில் வந்து எக்ஸசிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ். பட் ஃப்யூச்சரில் லைக் இன்னொரு 20 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ப்ராபப்ளி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து இந்தியாவில் மோர் பாப்புலராக இருக்கலாம். அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு சேச்சுரேட் ஆகிருக்கும். ஸோ ப்ராபப்ளி இண்டெக்ஸை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸால் அவ்வளவு சுலபமாக பண்ண முடியாது. பட் இன்றைய லெவலில் இது வரைக்கும் வந்து பல ஆக்டிவான ஃபண்டுகள் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கின்றன. ஸோ ரிட்டர்ன்ஸும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ம பார்த்தோம். ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸில் லாங் டேர்மில் நல்லா இருக்குது. பேசிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ் விச் இஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரிட்டர்ன்ஸு குறைவாக கொடுத்துருக்கு சோஃபார். ஸோ இந்த வகையில், இந்த அடிப்படையில் பார்க்கல இன்றைய லெவலில் ப்ராபப்ளி ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ் இந்தியாவில் பெட்டராக இருக்கும். அண்டு இந்த ஃப்யூச்சர் லைக் நெக்ஸ்ட் ஐ வுட் சே நெக்ஸ்ட்டு ஒரு 10-15 இயர்ஸுக்கு ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸு ஃபண்ட் மேனேஜர் ப்ரொவைடட் நல்ல ஃபண்ட் மேனேஜராக இருந்து நல்ல கேப்பபிளான ஆளாக இருந்தால் ப்ராபப்ளி ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ் வில் கிவ் மச் பெட்டர் ரிட்டர்ன்ஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்தியாவையே விட்டுறேன். இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து அமெரிக்காவில் ரொம்ப பாப்புலர் பிகாஸ் ஆஃப் லோ காஸ்ட். அமெரிக்காவில் ரொம்ப பாப்புலர். இப்போ அமெரிக்காவிலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 50 இயர் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு லெட் அஸ் சே இயர் ஆன் இயர் ஒரு 9% ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோ, அப்ராக்சிமேட்லி தேர் அபவுட். அதே பீரியடில் ஒரு வாரன் பஃபட் போன்ற ஆள், பெர்க்ஷயர் ஹேத்தவே அவருடைய நிறுவனம் வந்து
ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது ஜஸ்ட் டபுள் ஆஃப் தட், அரௌண்ட் 19-20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அந்த பெர்க்ஷயர் ஹேத்தவேனுடைய ஸ்டாக்கு. அந்த பெர்க்ஷயர் ஹேத்தவே இன் இட் செல்ஃப் ஓன்ஸ் லைக் அரௌண்ட் மோர் தேன் 100 கம்பெனிஸ் ஸ்டாக்ஸ். ஸோ அப்படிங்கையில் அமெரிக்கா போன்ற ஒரு சேச்சுரேட்டட் மார்க்கெட்லேயே வந்து இஃப் தி ஃபண்ட் மேனேஜர் இஸ் வெல், ஸோ தி ரிட்டர்ன்ஸ் கேன் பி அப்நார்மல் இன் ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸு. செகண்ட் திங், யார் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக லோ ரிஸ்க் எடுக்க விரும்புகிறவங்க பங்குச்சந்தையில் இருக்கணும். பட் ஆனால் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து எனக்கு பங்குச்சந்தையை ஒட்டியே இருந்துச்சுன்னா ஐ எம் ஹாப்பி. பங்குச்சந்தையை விட எக்ஸஸாக எனக்கு ரிட்டர்னும் வேண்டாம், பங்குச்சந்தை குறியீடை விட எக்ஸஸாக எனக்கு ரிட்டர்னும் வேண்டாம், அதே சமயத்தில் நெகட்டிவிட்டியும் வேண்டாம். ஏன்னா சில இந்த ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ் வந்து சில சமயங்களில் நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். சில ஃபண்டுகள் பார்த்தீங்கன்னா புல் மார்க்கெட்டில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், காலை சந்தையில். கரடி சந்தையில் வந்து இண்டெக்ஸை விட அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அது மாதிரி ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஸோ அது மாதிரி லெஸ் ரிஸ்க், எனக்கு ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் நான் முதலீடு பண்ணணும், பட் அட் த சேம் டைம் லெஸ் ரிஸ்க் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பேசிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டில் போய்க்கலாம். ஜென்ரலாக இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி சே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இண்டெக்ஸில் வந்து பிப்ரவரி 28 எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இண்டெக்ஸில் 10.33% ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அதே 10.33% இந்த ஃபண்டும் தன்னுடைய போர்ட்ஃபோலியோவில் வாங்கி வைக்கும். இது வந்து நிஃப்டி 50 ஃபண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிற பட்சத்தில், இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸை பேஸ் பண்ணி உள்ள ஃபண்டில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 10.33% இருக்கும். ஏன்னா இண்டெக்ஸ்லையும் 10.33% தான் இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 9.76% இண்டெக்ஸில் இருக்குது. அதே தான் 9.76% தான் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்லையும் இருக்கும். சிமிலர்லி ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் உங்களுக்கு 7.03% இருக்குது இண்டெக்ஸில். அன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்லையும் 7.03% தான் ஹோல்டிங் இருந்திருக்கும். ஸோ இது எக்ஸாக்டாக அதை அந்த இண்டெக்ஸ் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி அதே சேம் பர்சன்டேஜில் ஹோல்டிங் வச்சுக்கிறாங்க. இந்த இண்டெக்ஸில் உள்ள கான்ஸ்டியூயன்ஸ் வந்து டெய்லி மாறிக்கிட்டு இருக்கும். அந்த டெய்லி மாறையில் வந்து அதே அளவுக்கு கூட்டியோ குறைச்சோ அந்த இண்டெக்ஸ் ஃபண்டு அதே அளவில் வச்சுக்குவாங்க, அவங்களும் மாற்றி அமைச்சுக்குவாங்க அதே அளவில். ஒன் மோர் திங் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் சம்டைம் ரன்ஸ் இன்டு வாட் இஸ் கால்ட் அஸ் ட்ராக்கிங் எரர். ஏன்னா அந்த இண்டெக்ஸை இவங்க எக்ஸாக்டாக கேப்சர் பண்ணணும். அந்த இண்டெக்ஸில் அன்னைக்கு லெவலில் எவ்வளோ இருந்திருக்குங்கிறது அந்த இண்டெக்ஸ் முடிஞ்ச பிறகு, அன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். ஸோ இவங்க நெக்ஸ்ட் டே தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அப்படிங்கையில் வந்து அந்த ட்ராக்கிங் எரர் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில். ப்ளஸ் இந்த இண்டெக்ஸ் ரிட்டர்ன் போக இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸுக்கு வந்து சம் மேனேஜ்மெண்ட் காஸ்ட் இருக்குது. அந்த காஸ்ட்டு வந்து அந்த இண்டெக்ஸ் ஃபண்டினுடைய வருமானத்துலேருந்து தான் தரணும். அப்படிங்கிற இண்டெக்ஸை விட ரொம்ப மினிமலாக சற்று குறைவாக ரிட்டர்ன்ஸ் இருக்க வாய்ப்புண்டு, அல்லது ஈக்குவலண்ட்டாக இருக்க வாய்ப்புண்டு. ஸோ இப்போ லாஸ்ட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் 5 இயர்ஸில் நிஃப்டி லெட்டஸ் அசியூம் ஒரு லாஸ்ட்டு 10 இயர்ஸில் ஒரு 15% கொடுத்துருக்கு இயர் ஆன் இயர் அப்படின்னா, இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் 15% கொடுத்துருக்கும், அல்லது 10% கொடுத்துருக்குன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்டும் 10% கொடுத்துருக்கும். இப்போ வந்து இந்தியாவில் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு செய்கிறது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் குறைவாக இருக்குது. பட் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமு, ப்ராவிடென்ட் ஃபண்டு, அவங்க எல்லாருமே வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் தான் கம்பல்சரியாக முதலீடு செய்யணும்னு ரெகுலேஷன்ஸே இருக்குது. ஸோ அவங்களாம் அதில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வேறஸ் மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் இன் ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ். பட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லேயும் சில இண்டெக்ஸஸ் இருக்குது, லைக் நிஃப்டி நெக்ஸ்ட் 15 ஆர் ஜூனியர் பீஸ்னு சொல்லுவோம், ஜூனியர் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அது மாதிரி சில இண்டெக்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ டிபெண்டிங் ஆன் த பீரியட் ப்ராபப்ளி யூ கேன் லுக் அட் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் இண்டெக்ஸ் பேஸ்டு ஃபண்ட்ஸ். அது வந்து இட் ரெடியூசஸ் ரிஸ்க்கு. ஓவரால் எய்தர்வே இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட இண்டெக்ஸினுடைய ரிட்டர்ன் கிடச்சிரும். ஸோ இண்டெக்ஸினுடைய ரிட்டர்ன் வந்து ஜென்ரலி ஒரு மினிமம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12% ஈஸியாக கிடச்சிடும் இயர் ஆன் இயர். ஸோ எய்தர்வே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஹேவ் டு சூஸ் எனி ஒன் அப்படின்னா இன் டுடேஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆக்டிவ் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். லெஸ் ரிஸ்க் கவர்ஸு, எனக்கு ஓரளவு இன்னும் மிதமான வருமானம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அட் லெஸ் ரிஸ்க் அண்ட் லெஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இண்டெக்ஸ் funds would be a better option. Having said that, see you in another video. Till then, goodbye. நன்றி, வணக்கம்.